ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய புது கிச்சனு. இதில் ஆக்சுவலாக நான் எந்த திங்ஸுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எந்த எதுவுமே வாங்கி வைக்கலை. ஸோ எல்லாமே வந்துட்டு க்ராசரிஸ்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் எங்கே வாங்கினேன், அதை எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேங்கிற வீடியோ தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திங்ஸ்லாம் தான் நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கின ஐட்டம்ஸு. இது எல்லாமே நான் வந்துட்டு ஐக்கியாவில் வாங்கினது. இந்த ஸ்டாண்டும் வாங்க இதில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அரேஞ்ச் பண்ணதை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்டாண்ட் காட்டியிருந்தேன்ல, அந்த ஸ்டாண்டு இது நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆயில் பாட்டில் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஒன்று வந்துட்டு நார்மல் ஆயிலுக்கும், ஒன்று வந்துட்டு நல்லெண்ணெய்க்கும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இது 4 பீஸ் செட்டு. இதுலேயும் வந்துட்டு நான் வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட் ரேக்கில் இப்படி வச்சுட்டேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஆயிலும் வரும், நல்லா அழகாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சின்ன ரேக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு இதில் வந்துட்டு 2 கிளாஸ் ஜாரு. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே கிளாஸில் தான் கிடைக்கிது. ஸோ அதனால் நான் கிளாஸ்லேயே வாங்கிட்டேன். இதில் வந்துட்டு சால்ட்டும், இதில் வந்துட்டு புளியும் வச்சுருக்கேன். அடுத்தது நான் சொன்னல 2 ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் இந்த கட்லரிஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து சின்னது, இதுக்கப்புறம் பெருசு ஒன்று வாங்கியிருப்பேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சின்னதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்துட்டு நைஃபும், சின்ன நைஃபு அதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த இது கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்துட்டு கட்டிங் போர்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்கல், அதுக்கப்புறம் சப்பாத்தி தைக்கிற அந்த இது எல்லாமே வந்துட்டு நான் இதிலே தான் வச்சுப்பேன். ஸோ இது பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது, ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும், கார்னர் ஷெல்ஃபு. இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் வாங்கிட்டு இதில் ஆனியன், அப்புறம் வந்துட்டு பூண்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுவும் எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ரைட் சைடில் காட்டுறேன். இது வந்துட்டு எனக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ்வு. இதில் வந்துட்டு 4 இருக்குது, 2 பெருசு, 2 சின்னது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு நான் சொன்னல, இது கொஞ்சம் பெருசு. ஸோ இதில் வந்துட்டு பெரிய 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 கரண்டி இது எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே சின்ன ரேக்கு இது வாங்கினேன். இதில் ஆக்சுவலாக நான் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் வந்துட்டு 6 பீசஸ் இருக்க ஜாரு. வெந்தயம், வெள்ளை எள்ளு, சோம்பு, மிளகு, ஜீரகம், கடுகு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே வச்சுருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக இந்த செட்டை அப்படியே வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு அப்படியே மேலே ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இதுவும் செட் ஆஃப் பாக்ஸ் தான். அந்த பாக்ஸ் எல்லாமே நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகாய், பட்டை, மல்லி அண்ட் உப்பு இதெல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மிளகாத்தூள் ஒரு டப்பாலையும், இது வந்துட்டு சாம்பார் பொடி, இது எங்கள் அம்மா நுணுக்கி கொடுத்தது. இது ரெண்டுத்தையுமே ஒரு சின்ன சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது தீர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்துக்கலான்ட்டு. மேலெல்லாம் வந்து ரொம்ப ரேராக எடுக்கிறது சீரக சம்பா, மேக்ரோனி, ரவா இதெல்லாம் நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எல்லாமே வந்து பெரிய கண்டெய்னரில் வச்சு இதெல்லாம் நான் மேலே வச்சுட்டேன். இது பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாக்ஸில் இந்த ஒன் சைடு ஓப்பன் வேறு இருக்குது. இதோட லிட்டும் வந்து செம்ம டைட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நல்லா சேஃபாகவும் இருக்குது. ரைட் சைடில் அப்படியே மேலே இருக்க ஷெல்ஃபில் காட்டுறேன். இதில் மேலே வந்துட்டு டாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கிளாஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் மேலே வச்சுட்டேன். கோதுமாவு, அப்புறம் டீ பேக்கெட் இது எல்லாமே.
இந்த பாக்ஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 செட்டு இருந்துச்சு இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுவும் ஆஃபரில் தான் நான் ஐக்கியாவில் வாங்கினேன். இதுலேயும் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது கார்ன்ஃப்ளவரு, மைதா, இது எல்லாமே நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே இதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மேலே இந்த ஷெல்ஃபு முடிஞ்சிச்சுல, அடுத்தது வந்துட்டு நான் இந்த பக்கம் அவன் இருக்குது. இந்த அவனுக்கு மேலே இந்த ஒரு செட்டு 3 பீஸ் செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இதை நான் டைனிங் டேபிளில் தான் வச்சுருந்தேன். இப்போ நான் உங்கள் வீடியோக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டுறேன். இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் இருக்குது, இதில் வந்துட்டு நெய் இருக்குது பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் சால்ட்டு. இது 3மே வந்துட்டு நான் டைனிங் டேபிளில் எப்பொழுதுமே இருக்கும். அவனுக்கு பக்கத்தில் நான் வந்துட்டு இந்த 3 ஐட்டமும் வச்சுருந்தேன். கெட்டில், ஆக்சுவலாக நாங்கள் இப்போதைக்கு சின்ன மிக்ஸி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்துட்டு சின்ன மிக்ஸி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸர். அப்படியே இந்த மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சோப்பு, ஷாம்பூ, பேஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நீங்களே கிச்சனை பாருங்கள், செம்ம நீட்டாக இருக்குல்ல. அடுத்தது நான் அப்படியே இங்கே இந்த கிரைண்டருக்கு நேராக மேலே வந்துட்டு ஷெல்ஃப் இருக்குது. இதில் என்னென்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். அந்த இதில் வந்துட்டு நான் சொன்னேன்ல, இதில் 15 பீஸ் செட்டுன்னு, அதோட எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் நான் வச்சுருந்தது. ஸோ அது எல்லாமே இந்த பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணி நான் இங்கே வச்சுட்டேன். அங்கே காலி ஆகும்போது இதுலேருந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த பவுல் வாங்கினேன். இந்த பவுலும் வந்துட்டு ஆஃபரில் தான் இருந்துச்சு. இது எனக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு ஹீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன பவுலு, இது பெரிய பவுலும் அதே மாதிரி தான். அண்ட் இது எல்லாமே மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது ஃபுல்லாகவே கிளாஸு. ஸோ நம்ம அவனில் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. இதுவும் நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். எல்லாமே செம குவாலிட்டியாக இருந்துச்சு. மேலேயும் எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருந்த என் கிச்சன் வந்துட்டு நான் இப்படி மாற்றிட்டேன் ஆர்கனைஸ் பண்ணி. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள். அண்ட் கீழேயும் எனக்கு நிறைய ரேக் கொடுத்துருந்தாங்க. இந்த ரேக்லேயும் நான் வந்துட்டு திங்ஸ் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் இதை காட்டணும்னு நினச்சேன். இது வந்துட்டு அரிசி கொட்டி வைக்கிறதுக்காக நான் வாங்கினது 2 பாக்ஸு. இதுவும் ஆஃபரில் தான் வாங்கினேன். இதில் ஒன்றுத்தில் வந்து சாப்பாடு அரிசியும் ஒன்றுத்தில் வந்து இட்லி அரிசியும் வாங்கி வச்சுருந்தேன். இதுவும் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் கீழே இருக்க ஷெல்ஃபில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் பாருங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.